தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா சென்று தருக்கிறதுல குழந்தைங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கணுன்றார். ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் தானே வந்து கற்பிப்பது. சத்கதியின் வள்ளல் வந்து கற்பிக்கக்கூடிய இடமானது அவ்வளவு உயர்ந்ததாக, அலங்கரிக்கப்பட்டதாக, நல்லதாக இருக்கணும். அதனால சென்டரை கூட அலங்காரம் செய்து வைங்க. அதை பார்த்துட்டு 4 பேர் வருவாங்க, பாக்கியத்தை உருவாக்கி கொள்வாங்க. அதனால சென்டர் எல்லா ஊர்கள்லேயும் இருக்கணும். அதே போல் அந்த பாபாவினுடைய வீடு கூட நல்ல அலங்கரிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. சேவை மட்டும் செய்யாதீங்க, குழந்தைங்களுடைய நடத்தை கூட ரொம்ப நல்லதாக இருக்கணும். இப்படி உலகத்தில் கூட பெரியவர்களை நீங்கள் என்று சொல்லி பேசுவாங்களோ அதே மாதிரி குழந்தைங்க நீங்கள் கூட எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசணும். கூடவே லட்சியத்தை முன்னால் வைத்துட்டு போதையோட முயற்சி செய்யுங்க. நினைவு யாத்திரையில் குழந்தைங்கள்லாம் பலகீனமாக இருக்கீங்க, அதனால் நினைவு யாத்திரையின் மேலே நிறைய கவனம் கொடுங்க என்று அப்பா சொல்கிறார். முரளி டேட் 14/7/2025. காலை முரளி பாப்ததா மதுபன். இனிய குழந்தைகளே, பெரிய ஊர்களில் பெரிய கடைகளை திறக்க வேண்டும். சேவையை அதிகரிக்க திட்டமிடுங்கள். மீட்டிங் போடுங்கள், சிந்தனை செய்யுங்கள். கேள்வி: உலக அதிசயங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆனால் மிகப்பெரிய அதிசயம் எது? அது குழந்தைகள் உங்களுக்கு மட்டும் தெரியும். பதில்: அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் தந்தை தானே வந்து கற்பிப்பது மிகப்பெரிய அதிசயம். இந்த அற்புத விஷயத்தை சொல்வதற்கு நீங்கள் அவரவர் கடைகளை அலங்கரிக்க வேண்டும். ஏனென்றால் மனிதர்கள் அலங்காரத்தை பார்த்தே வருகிறார்கள். அதனால் எல்லாவற்றையும் விட நல்ல மற்றும் பெரிய கடை தலைநகரில் இருக்க வேண்டும். அப்போது எல்லோரும் வந்து புரிந்து கொள்வார்கள். பாடல்: வாழ்ந்தாலும் உன்மடியில், இறந்தாலும் உன்மடியில். ஓம் சாந்தி. சிவபகவான் வாக்கு. ருத்ர பகவான் வாக்கு என்றும் சொல்ல முடியும். ஏனென்றால் சிவமாலை என பாடப்படுவதில்லை. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எதை அதிகம் உருட்டுகிறார்களோ அதற்கு ருத்ரமாலை என பெயர் வைத்திருக்கிறார்கள். விஷயம் ஒன்றுதான். ருத்ரன்னாலும் சிவன்னாலும் ஒருவர் தான். ஆனால் ருத்ரமாலை சிவமாலைன்னு சொல்ல மாட்டாங்க, ருத்ரமாலை என்று சொல்லுவாங்க. விஷயம் ஒன்றுதான். எனினும் சிவபாபா சரியான வழியில் பாடம் கற்பிக்கிறார். அந்த பெயரே இருக்க வேண்டும். ஆனால் ருத்ரமாலை என்ற பெயர் தொடர்ந்து வருகிறது. அதனால் அதையும் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. சிவனுக்கும் ருத்ரனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நாம் நன்றாக முயற்சி செய்து தந்தையின் மாலையில் அருகில் வர வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. சிவதந்தையினுடைய கழுத்தின் மாலையாக ஆகணும். இதற்கு தான் முயற்சியே. குழந்தைகள் ஓடி சென்று இலக்கை தொட்ட பிறகு டீச்சரிடம் திரும்ப வந்து நிற்கும் உதாரணம் சொல்லப்படுகிறது. நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இப்போது முதலாக சென்று மாலையில் கோர்க்கப்பட வேண்டும். அது மனித மாணவர்களின் பந்தயம். ஓட்ட பந்தயத்தில் ஓடிப்போய் மீண்டும் ரிட்டன் டீச்சர்கிட்ட வருவாங்க. இது ஆன்மீக பந்தயம். அந்த பந்தயத்தில் நீங்கள் ஓட முடியாது. இது ஆத்மாக்களினுடைய விஷயம். ஆத்மா முதுமையோ இளமையோ அல்லது சிறியது பெரியதாகவோ ஆவதில்லை.
ஆத்மா ஒரே மாதிரி இருக்கிறது. ஆத்மாவே தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் எந்த சிரமத்திற்கும் இடமில்லை. படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம், எனினும் இதில் தந்தையை நினைவு செய்வதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? எதுவுமே இல்லை. அனைத்து ஆத்மாக்களும் சகோதரர்கள். அந்த பந்தயத்தில் இளைஞர் வேகமாக ஓடுவர். இங்கே அந்த விஷயமும் இருப்பதில்லை. ருத்ரமாலையில் கோர்க்கப்படும் பந்தயத்தில் குழந்தைகள் நீங்கள் ஓடுகிறீர்கள். ஆத்மாக்கள் நமக்கும் மரம் இருப்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. நமக்கும் எங்கே இருக்கு? பரந்தாமத்தில் ஆத்மாக்களினுடைய விருட்சம் மரம் இருக்கு. அது சிவதந்தையின் அனைத்து மனிதர்களின் மாலை. வெறும் 108 அல்லது 16,108 மணிகளுக்கு மட்டும் மாலை கிடையாது. மனிதர்கள் யாராக இருந்தாலும் அனைவரின் மாலையாக இருக்கிறது. எல்லாருமே ஒரு தந்தையினுடைய குழந்தைகள், எல்லாரும் சிவனுடைய சந்தானங்கள். ஒவ்வொருவரும் நம்பர்வார் அவரவர் தர்மத்திற்கு சென்று அமர்வார்கள். பிறகு ஒவ்வொரு கல்பமும் அதே இடத்திற்கு வந்து கொண்டே இருப்பார்கள். சமயம் வரும்போது மேலிருந்து கீழே வருவாங்க. இதெல்லாம் குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதுவும் அதிசயம்தானே. உலகத்திற்கு இந்த விஷயங்களை பற்றி எதுவுமே தெரியாது. உங்களிலும் யார் விஷால புத்தியுடையவரோ அவரே இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். நாம் அனைவருக்கும் எப்படி வழி சொல்வது என்ற எண்ணமே குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். இது விஷ்ணு மாலை. ஆரம்பத்தில் மனித குலம் தோன்றுகிறது. அதில் பிறகு கிளைகள், தளிர்கள் எல்லாம் வருகின்றன. அங்கு சின்ன சின்ன ஆத்மாக்கள் இருக்கின்றன. இங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள். பரந்தாமத்தில் குட்டி குட்டி நட்சத்திரம் போல ஆத்மா இருக்கும். இங்கே வரும்போது ஆத்மா சரீரத்திற்குள்ளார வருது. பிறகு அனைத்து ஆத்மாக்களும் அங்கே அக்யூரேட்டாக நிற்கும். இவை அதிசய விஷயங்கள். மனிதர்கள் உலக அதிசயங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். ஆனால் அவற்றில் ஒன்றுமே இல்லை. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் பரம்பிதா பரமாத்மா வந்து கற்பிப்பது எவ்வளவு பெரிய அதிசயம். நீங்கள் இந்த எல்லா பாயிண்ட்டுகளையும் தாரணை செய்ய வேண்டும். கீதையின் பகவானே மிக முக்கிய விஷயம். இதில் வெற்றி பெற்றால் போதும். கீதையே அனைத்து சாஸ்திரங்களின் மகுடமாக இருக்கிறது. அது பகவானால் சொல்லப்பட்டது. முதலில் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த காலத்தில் பெரிய ஆடம்பரம் தேவைப்படுகிறது. எந்த கடை நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருக்குமோ அங்கே மனிதர்கள் அதிகமாக வருவார்கள். அங்கே நல்ல பொருள் கிடைக்கும் என நினைக்கிறார்கள். இவ்வளவு பெரிய சென்டரை திறக்க வேண்டும் என்றால் ஓரிரு லட்சங்களை டெபாசிட் செய்ய வேண்டும் என குழந்தைகள் பயப்படுகிறார்கள். அப்போதே மனதிற்கு பிடித்த கட்டிடம் கிடைக்கும். ஒரே ஒரு பெரிய ராயல் கடையாக இருக்க வேண்டும். பெரிய கடைகளை பெரிய நகரங்களில் திறக்கிறார்கள். உங்களுடைய மிகப்பெரிய கடை தலைநகரத்தில் திறக்கப்பட வேண்டும். சேவையை எப்படி அதிகரிப்பது என குழந்தைகள் சிந்தனை செய்ய வேண்டும். சேவையை எப்படி அதிகரிப்பது? பெரிய கடையை திறந்தால் பெரிய மனிதர்கள் வருவார்கள். பெரிய மனிதரின் சப்தம் உடனே பரவும். முதலில் இதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சேவைக்காக மிகப்பெரிய சென்டர்களை அப்படிப்பட்ட இடங்களில் உருவாக்க வேண்டும். அங்கே பெரிய மனிதர்கள் வந்து பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். பிறகு அங்கே புரிய வைப்பவரும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு லேசான பிகே புரிய வைத்தாலும் எல்லா பிகேக்களும் இப்படிதான் இருப்பார்கள் என நினைப்பார்கள். அதனால் கடையில் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேல்ஸ்மேன்களும் தேவை. இதுவும் தொழில்தானே. தைரியமுடைய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் உதவி கிடைக்கும் என்று தந்தை சொல்கிறார். இந்த அழியும் செல்வம் எந்த வேலைக்கும் வராது. நாமோ நமது அழியாத செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும். இதனால் பலருக்கு நன்மை ஏற்படும். அப்படி இந்த பிரம்மாவும் செய்தார். பிறகு யாரும் பட்டினியால் சாகவில்லை. நீங்களும் சாப்பிடுகிறீர்கள்.
இவரும் சாப்பிடுகிறார். பிரம்மா பாபா தன்னுடையதெல்லாமே யஜ்யத்தில் ஸ்வாகா செய்தார். அதில் அவர் கடைசி வரைக்கும் நல்லா தான் இருந்துட்டு போனார். இங்கே எந்த உணவு பானம் கிடைக்கிறதோ அது வேறு எங்கும் கிடைக்காது. இவையெல்லாம் குழந்தைகளுக்காகவே இருக்கின்றன. குழந்தைகள் தமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். இதற்கு பெரிய விஷாலமான புத்தி தேவை. தலைநகரில் பெரிய பிரசித்தமானால் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். இவர்கள் உண்மையை சொல்கிறார்கள், பகவானே உலகின் அதிபராக்குவார் என்று சொல்வார்கள். மனிதர்களை ஒருபோதும் உலகின் அதிபராக மாற்ற முடியாது. தந்தை சேவையின் வளர்ச்சிக்காக அறிவுரை கொடுத்து கொண்டே இருக்கிறார். குழந்தைகளின் உள்ளம் எப்போது பெரியதாக இருக்குமோ அப்போதே சேவையில் வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளினுடைய உள்ளம் பெரியதாக இருக்கும்போதே சேவையினுடைய வளர்ச்சி ஏற்படும். எந்த காரியத்தை செய்தாலும் பரந்த உள்ளத்தோடு செய்யுங்கள். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தானாகவே செய்வது மிக நல்லது. தானாகவே செய்பவர் தேவர், சொல்லி செய்பவர் மனிதர் என்று சொல்லப்படுகிறது. சொல்லியும் செய்யாதவர் தந்தை வள்ளல். இதை செய், இந்த காரியத்தில் இவ்வளவு செலவழி என அவர் யாருக்கும் சொல்ல மாட்டார். மிக பெரிய ராஜாக்களின் கை ஒருபோதும் மூடியிருக்காது என்று தந்தை புரிய வைக்கிறார். ராஜாக்கள் எப்போதும் வள்ளலாக இருப்பார்கள். சென்று என்னென்ன செய்ய வேண்டும் என்று தந்தை அறிவுரை தருகிறார். மிகுந்த எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். மாயாவே வெற்றி பெற வேண்டும். பதவி மிக உயர்ந்தது. கடைசியில் முடிவு ரிசல்ட் வெளிப்படும். அப்போது யார் அதிக மதிப்பெண்களோடு பாஸ் ஆவாரோ அவருக்கு மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். கடைசியில் எல்லோருக்கும் காட்சி கிடைக்கும் தானே. எனினும் அந்த நேரம் என்ன செய்ய முடியும்? தலையெழுத்தில் என்ன இருக்குமோ அதுவே கிடைக்கும். முயற்சியின் விஷயம் வேறு. பரந்த புத்தியுடையவர் ஆகுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போவே விஷால புத்தியோட கடைசியில் எனக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு முயற்சி செய்யுங்க என்றார். இப்போது நீங்கள் தர்மாத்மாக்கள் ஆகிறீர்கள். உலகில் அதிக தர்மாத்மாக்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அதிக புகழ் இருக்கிறது. இன்னார் பெரிய தர்மாத்மா மனிதராக இருந்தார் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் செல்வத்தை சேர்த்து கொண்டிருக்கும் போதே திடீரென இறந்து விடுகிறார்கள். பிறகு ட்ரஸ்டி ஏற்படுத்துகிறார்கள். ஒரு குழந்தை தகுதியற்றவராக இருந்தாலும் ட்ரஸ்டி ஏற்படுத்துகிறார்கள். இந்த நேரம் இது பாவாத்மாக்களின் உலகம். மிகப்பெரிய குரு போன்றோருக்கு தானம் செய்கிறார்கள். அப்படி காஷ்மீர் மகாராஜா இருந்தார். ஆரிய சமாஜிகளுக்கு கிடைக்க வேண்டும் என உயில் எழுதிவிட்டு சென்றார். அந்த தர்மம் வளர வேண்டும் என விரும்பினார். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எந்த தர்மத்தை வளர செய்ய வேண்டும்? ஆதிசனாதன தேவி தேவர் தர்மத்தை வளர செய்ய வேண்டும். இதுவும் யாருக்கும் தெரியாது. இப்போது நீங்கள் மீண்டும் ஸ்தாபனை செய்கிறீர்கள். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை. இப்போது குழந்தைகள் ஒருவரின் நினைவிலேயே இருக்க வேண்டும். நீங்கள் நினைவு பலத்தின் மூலமாகவே முழு உலகையும் தூய்மையாக மாற்றுகிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு பவித்திர உலகம் தேவை. இதற்கு இந்த பழைய உலகத்திற்கு நெருப்பு பிடிப்பதால் தூய்மையாக மாறிவிடுகிறது. கெட்ட பொருளை தீயிலிட்டு சுத்தமாக்குகிறார்கள். இதில் இந்த பழைய உலகத்திற்கு நெருப்பு பிடிக்கும்போது எல்லா அபவித்திர பொருட்களும் போடப்பட்டு சுத்தம் நீங்கி நல்லதாக வெளிவரும். இது மிக சீச்சி தமோ பிரதான உலகம் என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு சதோ பிரதானமாக தூய்மையாக மாற வேண்டும். இது ஞான யாகம். நீங்கள் பிராமணர்கள். சாஸ்திரங்களில் அநேக விஷயங்களை எழுதி வைத்திருப்பது உங்களுக்கு தெரியும். யாகத்தில் தக்ஷ பிரஜாபிதாவின் பெயரை காட்டியிருக்கிறார்கள். பிறகு ருத்ரஞான யாகம் எங்கே போனது?
இதற்காக என்னென்ன கதைகளை உட்கார்ந்து எழுதியிருக்கிறார்கள். யாகத்தின் வர்ணனை முறைப்படி இல்லை. தந்தையே வந்து அனைத்தையும் விளக்கி சொல்கிறார். இப்போது குழந்தைகள், நீங்கள் ஸ்ரீமத் படி ஞான யாகத்தை உருவாக்கியிருக்கிறீர்கள். இது ஞான யாகம். பிறகு கல்விக்கூடமாகவும் இருக்கிறது. ஞானம் மற்றும் யாகம் என்ற 2 வார்த்தைகளும் வெவ்வேறாக இருக்கின்றன. யாகத்தில் அகுதி போட வேண்டும். ஞானக்கடல் தந்தையே வந்து யாகத்தை படைக்கிறார். இது மிகப்பெரிய யாகம். இதில் முழு பழைய உலகமும் ஸ்வாகா ஆக வேண்டும். குழந்தைகள் சேவைக்கு திட்டமிட வேண்டும். நீங்கள் கிராமங்களிலும் சேவை செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று பலர் உங்களுக்கு சொல்கிறார்கள். ஆலோசனை மட்டும் கொடுக்கிறார்கள். தான் எந்த வேலையும் செய்வதில்லை, சேவை செய்வதில்லை. இப்படி செய்யுங்கள் என ஆலோசனை மட்டும் கொடுக்கிறார்கள். மிகவும் நன்றாக இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லை. ஞானம் மிக நன்றாக இருக்கிறது, எல்லோருக்கும் இந்த ஞானம் கிடைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். தன்னை பெரிய மனிதராகவும் உங்களை சிறியவராகவும் நினைக்கிறார்கள். நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த படிப்போடு இந்த படிப்பும் கிடைக்கிறது. படிப்பதால் பிறரோடு எப்படி பேச வேண்டும் என்ற அறிவு வருகிறது. மேனர்ஸ் நல்லதாகிறது. படிக்காதவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எப்படி பேச வேண்டும் என்ற அறிவிருப்பதில்லை. பெரிய மனிதர்களிடம் எப்போதும் நீங்கள் என்று சொல்லி பேச வேண்டும். இங்கே சிலர் அப்படியும் இருக்கிறார்கள். அவர்கள் கணவரையும் நீ என்று சொல்கிறார்கள். நீங்கள் என்ற சொல் ராயலாக இருக்கிறது. பெரிய மனிதரை நீங்கள் என்று சொல்வார்கள். ஃபரிஷ்தானாக இருந்த டெல்லியை மீண்டும் ஃபரிஷ்தானாக மாற்ற வேண்டும் என தந்தை முதலாவது அறிவுரை கொடுக்கிறார். எனவே டெல்லியில் அனைவருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும். மிக நன்றாக விளம்பரம் செய்ய வேண்டும். தலைப்புகளையும் தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தலைப்புகளின் லிஸ்ட் தயார் செய்யுங்கள். பிறகு எழுதிக்கொண்டே செல்லுங்கள். உலகில் அமைதி எப்படி ஏற்பட முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 21 பிறவிகளுக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி மகிழ்ச்சியான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமாகவும் சத்யுக இரட்டை கிரீடதாரியாகவும் ஆகுங்கள். சத்யுகம் என்ற வார்த்தையை அனைத்திலும் போடுங்கள். அழகிய வார்த்தைகள் இருந்தால் அவற்றை பார்த்து மனிதர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். வீட்டிலும் அப்படிப்பட்ட போர்ட், படங்கள் எல்லாம் மாட்டப்பட்டிருக்க வேண்டும். உங்கள் தொழில்களை நன்றாக செய்யுங்கள். கூடவே தொழிலெல்லாம் நல்லா செய்யுங்க. கூடவே சேவையும் செய்து கொண்டே இருங்கள். முழு நாளும் தொழில் செய்ய வேண்டியிருப்பதில்லை. மேலிருந்து பராமரிக்க வேண்டியிருக்கிறது. மற்றபடி அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை செய்ய வைக்கிறார். ஒரு முதலாளி பெரிய மனதுடையவராக இருந்தால் அசிஸ்டண்ட்டுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து பதவியில் அமர்த்துவார். இது எல்லையற்ற சேவை. மற்ற எல்லாம் எல்லைக்குட்பட்ட சேவை. இந்த எல்லையற்ற சேவையில் எவ்வளவு பரந்த புத்தி இருக்க வேண்டும். நாம் உலகை வெற்றி பெறுகிறோம். காலனையும் நாம் வெற்றி பெற்று அமரராகிறோம். அப்படிப்பட்ட சொற்களை பார்த்து வருவார்கள். புரிந்து கொள்ள முயற்சி செய்வார்கள். அமரலோகத்தின் அதிபராக நீங்கள் எப்படி ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி பல தலைப்புகளை உருவாக்க முடியும். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் உலகின் அதிபராக மாற்ற முடியும். அங்கே துன்பத்தின் பெயரடையாளம் இருக்காது. குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாபா நம்மை மீண்டும் என்னவாக மாற்ற வந்திருக்கிறார். பழைய உலகம் புதியதாக மாற வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். மரணமும் முன்னால் நிற்கிறது. சண்டைகள் நடந்து கொண்டே இருப்பதையும் பார்க்கிறீர்கள். பெரிய சண்டை நடந்தால் விளையாட்டே முடிந்துவிடும்
என்பது குழந்தைகளுக்கு மிக நன்றாக தெரியும். இனிமையான குழந்தைகளே, உலக ராஜ பதவி உங்களுக்காகவே இருக்கிறது என தந்தை மிகுந்த அன்போடு சொல்கிறார். நீங்கள் உலகத்திற்கு அதிபராக இருந்தீர்கள். பாரதத்தில் நீங்கள் அளவற்ற சுகத்தை பார்த்தீர்கள். அங்கே ராவண ராஜ்யமே இல்லை. அதனால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். குழந்தைகள் தங்களுக்குள் கலந்து பேசி ஆலோசனை செய்ய வேண்டும். செய்தித்தாள்களில் போட வேண்டும். டெல்லியிலும் விமானத்திலிருந்து பிரசுரங்களை போட வேண்டும். அழைப்பிதழ் கொடுங்கள். செலவொன்றும் அதிகமாகாது. பெரிய ஆபீசர் புரிந்து கொண்டால் இலவசமாகவும் செய்ய முடியும். தந்தை அறிவுரை கொடுக்கிறார். கல்கத்தா இருக்கிறது. நார்சந்தியில் முதல் தரமான ஒரே ஒரு ராயல் கடை இருக்க வேண்டும். ராயல் சென்டர் இருக்கணும். அப்போது வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவார்கள். சென்னை, மும்பை போன்ற பெரிய நகரங்களில் பெரிய சென்டர்கள் இருக்க வேண்டும். தந்தை வியாபாரியாகவும் இருக்கிறார். உங்களிடமிருந்து சோழி போன்ற அற்ப பொருட்களை பெற்றுக்கொண்டு பதிலிற்கு என்ன கொடுக்கிறார்? அதனால்தான் கருணை உள்ளவர், சோழியிலிருந்து வைரமாக மாற்றுபவர், மனிதனை தேவராக மாற்றுபவர் என்று சொல்கிறார்கள். தந்தை எவ்வளோ பெரிய வள்ளல். பெருமையெல்லாம் ஒரு தந்தைக்கே இருக்கிறது. தந்தை இல்லை என்றால் உங்களுக்கு என்ன மகிமை இருக்கும்? என்ன மகிமை கிடைக்கும்? பகவான் நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்ற பெருமை குழந்தைகள் உங்களிடம் இருக்க வேண்டும். நரனிலிருந்து நாராயணராக வேண்டும் என்ற லட்சியம் உங்கள் முன்னால் இருக்கிறது. முதலில் யார் அபிவச்சாரி பக்தியை ஆரம்பித்தார்களோ அவர்களே வந்து உயர்ந்த பதவி பெறுவதற்கு முயற்சி செய்வார்கள். தந்தை எவ்வளவு நல்ல நல்ல பாயிண்டுகளை புரிய வைக்கிறார். குழந்தைகளுக்கு மறந்து விடுகிறது. அதனால் பாயிண்டுகளை எழுதுங்கள் என்று தந்தை சொல்கிறார். தலைப்புகளில் எழுதி கொண்டே இருங்கள். டாக்டர்களும் புத்தகங்களை படிக்கிறார்கள். நீங்கள் மாஸ்டர் ஆன்மீக சர்ஜன். ஆத்மாக்களுக்கு எப்படி ஊசி போடுவது என்பதை தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார். இது ஞான ஊசி. இதில் ஊசி போன்ற எதுவும் இல்லை. தந்தை அழியாத சர்ஜன். அவர் வந்து ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். அவை ஆத்மாக்கள் அபவித்திரமாக அழுக்காக ஆகிடுச்சு. இது மிகவும் எளிது. தந்தை நம்மை உலகின் எஜமானராக ஆக்குகிறார். அவரை நாம் நினைவு செய்ய முடியாதா? மாயாவின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே சார்ட் வையுங்கள். மேலும் சேவையை பற்றி சிந்தனை செய்தால் மிகுந்த மகிழ்ச்சியும் இருக்கும். எவ்வளவு நன்றாக முரளி நடத்துகிறீர்கள். எனினும் யோகமே இல்லை. தந்தையிடம் உண்மையாக இருப்பதும் மிக கடினம். ஒருவேளை நான் மிக வலிமையாக இருக்கிறேன் என உணர்ந்தால் தந்தையை நினைவு செய்து சார்ட் அனுப்புங்கள். அப்போது எந்த அளவு உண்மையாக அல்லது பொய்யாக இருக்கிறீர்கள் என்பதை தந்தை புரிந்து கொள்வார். நல்லது. அழியாத ஞான ரத்தினங்களின் சேல்ஸ்மேன் ஆக வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம், நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. குறிக்கோளை முன்னால் வைத்து போதையோடு இருக்க வேண்டும். மாஸ்டர் ஆன்மீக சர்ஜனாகி அனைவருக்கும் ஞான ஊசி போட வேண்டும். சேவையோடு கூடவே நினைவிற்கும் சார்ட் வைக்க வேண்டும். அப்போது மகிழ்ச்சி இருக்கும். 2. பிறரோடு பேசும்போது நல்ல மேனர்ஸை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் என சொல்லி பேச வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும்
பரந்த உள்ளத்தோடு செய்ய வேண்டும். வரதானம்: அனைத்து கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகி தாமரை மலர் போல இருக்கும் தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக கண்ணின் வரதானி ஆகுக. அனைத்து கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகி தாமரை மலர் போல இருக்கும் தெய்வீக புத்தி மற்றும் தெய்வீக கண்ணின் வரதானி ஆகுக. ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் பிறவி எடுத்தவுடன் பாப்தாதாவிடமிருந்து தெய்வீக சக்திசாலி புத்தியும் தெய்வீக கண்ணும் வரதானமாக கிடைத்திருக்கின்றன. எந்த குழந்தை தனது இந்த பிறந்த நாள் பரிசை சதா சரியானபடி பயன்படுத்துவாரோ அவர் தாமரை மலருக்கு சமமாக உயர்ந்த ஸ்திதியின் ஆசனத்தில் நிலையாக இருப்பார். தேக சம்பந்தம், தேக பொருட்கள், கர்மேந்திரியங்கள் போன்ற எந்த ஒரு கவர்ச்சியும் அவர்களை கவர்ச்சி செய்ய முடியாது. அவர்கள் அனைத்து கவர்ச்சிகளையும் கடந்து சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் தம்மை கலியுக பதீத்த விகார கவர்ச்சியிலிருந்து விலகியவராக உணர்வார்கள். ஸ்லோகன்: எப்போது எங்கும் ஆசை இருக்காதோ அப்போதே சக்தி ஸ்வரூபம் வெளிப்படும். எப்போது எங்கும் ஆசை இருக்காதோ அப்போதே சக்தி ஸ்வரூபம் வெளிப்படும். அவ்யக்த சைகை: எண்ணத்தின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள். உங்கள் உயர்ந்த எண்ணத்தின் சக்தியால் மற்ற ஆத்மாக்களை பாய்ந்து செல்லும் வீண் எண்ணங்களின் மற்றும் கெட்ட எண்ணங்களின் வெள்ளத்திலிருந்து சற்று நேரத்திற்கு ஒதுக்கி வைத்து காட்டுங்கள். தன்னுடைய சுத்த எண்ணத்தினால மற்றவர்களுடைய வீண் எண்ணங்களை மாற்றி காட்டுங்கள். வீண் எண்ணங்களை சுத்த எண்ணங்களாக மாற்றம் செய்யுங்கள். ஓரிடத்தில் இருந்து கொண்டே அநேக ஆத்மாக்களிடம் உங்கள் உயர்ந்த எண்ணங்களின் தெய்வீக பார்வையின் பிரபாவம் ஏற்பட வேண்டும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.